பக்தி கிளீட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின திமிகி தன்னோ அகோர பிரஜோதியாத். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சனி பக்ரநிவர்த்தி ஆனவுடனே சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் 1, 4, 9 இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். அதுக்குண்டான பலாபலம் தான் இப்போ சொல்ல போகிறேன். அப்போது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இப்போது வக்ரம் பெற்றுக்கும் என்ன பண்ணார்னா 7க்கும் 6க்கும் நடுவில் 2 கட்டம் இருந்தார். இந்த 6, 7 இந்த இடத்துக்கு உண்டான பலன் கொடுத்துருந்தார். இப்போது பர்மனெண்டாக 7ஆம் இடத்துல வந்து உட்காண்டார். இது சனி வக்ர நிவர்த்தி ஆகுது. அப்போது 7ஆம் இடத்துல உட்கார்ந்தனால உங்களுக்கு பெரும்பாலும் வந்து பெரிய பிரச்சனைகள் வரக்கூட வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் குருவும் இப்போ வக்ரம் பெற்றிருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானுக்கு சூரியன் வந்து பகை தான் சொல்லப்படுது. இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். யார் எதுனா எது வேணாலும் சொல்லுவாங்க, அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த சனி பகவான் பார்வை பலன் உங்களுக்கு நல்லாயிருக்கு. அதனால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடியதுனால சிறு சிறு சண்டை சச்சரவுகள் கணவனுக்குள்ளே வந்து போகும். அது பெருசாக எடுத்துக்கூடாது, அது விட்டுடணும். பெருசாக எடுத்தால் தான் பிரச்சனை. இல்லைனா நீங்கள் வெளியே போயிடலாம், அந்த இடத்த விட்டு அகன்று போயிடலாம். இப்படி தான் இருக்கணும். சின்ன விஷயந்தான் பெருசாக ஆகும். எங்கேயுமே எங்கே வெளியில் போனால் கூட வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் நீங்கள் அமைதியாக இருக்க வேணும், இல்லைனா அதை விட்டு வந்துடணும். இது மட்டும் பண்ணால் போதும். இது இல்லாமல் உங்களுடைய கூட்டாளிகளுடைய பிரச்சனைகள் வரும், உங்கள்கிட்ட இருந்து விலக பார்ப்பாங்க. அப்போ வந்து அன்பாக இருந்தீங்கன்னா அவங்க மேலே கோவப்படாமல் அவங்களுடைய நியாயமான தீர்ப்பு கோரிக்கை மனசு விட்டு பேசலாம். அவங்ககிட்ட என்ன இருக்கோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரிப்பா ஓகே பண்ணலாம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட போகிறோம் அப்புறம் சரியாயிடும். இப்படிலாம் பேசணும், தன்மையாக பேசணும். அப்போ கண்டிப்பாக அவங்கள விட்டு போக மாட்டாங்க. அப்போ அதனுடைய பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும். இது 7ஆம் இடத்து பலனை சொல்லியிருக்கு. பயணங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆன உடனே இதனால் வரைக்கும் பயணங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும். நீங்கள் ஒரு பிளான் போட்டிருப்பீங்க, வெளியே போகணும்னு நினச்சிருப்பீங்க, அது கொஞ்சம் நடக்க முடியாமல் இருக்கும். இப்போ இனிமேல் நடக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது மூலிமா பலன்கள் கிடைக்கும். புது புது நட்புக்கள்லாம் வந்து சேர போகிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் உங்களுடைய ராசியை அவர் சனி பகவான் பார்க்குறார். அப்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மந்த நிலை இருந்தால் கூட அது வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக்கணும். நீங்கள் பெரும்பாலும் வீட்டில் இல்லாமல் இருக்கணும், வெளியே போயிட்டு வரணும். கொஞ்சம் தியானமாக இருக்குமா இருந்தாக்கா அடிக்கடி தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனமும் உள்ளம் புறமும் நல்லா தைரியமாக இருந்து நல்லா மைண்டு கிளியராக இருந்து தெளிவான சிந்தனை வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது. இது மாதிரிலாம் வரப்போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால வீடு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும். கட்டி முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்போது கொஞ்சம் அதுக்குண்டான உதவி வசதி கிடைக்கும். எல்லாமே வந்து அந்நிய இனத்தவர் அந்நிய மதத்தவர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க மூலிமா கிடைக்கும். நம்ம சொந்தக்காரங்க நம்ம நட்பு நம்மளுக்கு வேண்டியவங்க அப்படின்றத விட கொஞ்சம் வெளியில் போய் பார்க்கணும். இப்போ நான் சொன்னப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அவங்க தான் வந்து உதவி பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் வாகனங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும். புது வாகனம் மேக்ஸிமம் வாங்காமல் இருக்கிறது நல்லது. பழைய வாகனம் இருந்தால் கூட அது சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இப்போ உள்ள காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயணங்கள் போகும்போதும் வண்டியில் போகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாயாரோட வழி உறவு கொஞ்சம் பிரச்சனை வரும். தாயாருக்கும் சில உடல்நிலை கோளாறு வந்து ஏற்பட போகுது. அவங்களையும் கவனமாக பார்த்து நீங்கள் கண்டிப்பாக சரி பண்ணிக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். கல்வியில் சில பேருக்கு தேர்ச்சி பெறாமல் இருந்திருப்பாங்க. ஒரு சில சப்ஜெக்ட் எது பாஸ் பண்ணும் சூழ்நிலை இருக்கும். அது பண்ணுறது கூட தடங்களாக இருந்திருக்கும். அது இனிமேல் நல்லபடியாக முடியும். இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆன பிறகு அந்த சப்ஜெக்ட் எது பாஸ் பண்ணி தேர்ச்சி பெற்றுருவீங்க. அது உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். ஒரு வேலையில் இருந்தால் கூட அது நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அது மூலிமா ஒரு நன்மை நடக்கும். இப்படி தான் நடக்க போகுது. இல்லைனா வேறு நல்ல வேலை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரிலாம் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு உறவினர்கள் நட்பு வகையில் கொஞ்சம் இது கொடுக்கக்கூடாது. நான் இந்த மாதிரி தரேன், இந்த மாதிரி செய்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னால் முடிஞ்சால் செய்கிறேன், இல்லைனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என் மேலே வருத்தப்படாதீங்க இப்படியே சொல்லுங்கள். இது மாதிரி சொன்னால் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் கண்டிப்பாக நல்ல விஷயமாக நடக்க போகுது. இல்லைனா பிரச்சனைகள் வரும், மனசில் அவங்க கஷ்டப்பட்டுப்பாங்க. உங்களுக்கு செய்யக்கூடிய உதவி கூட அவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி தான் மனித இயல்பு இதானே, அதனால் இப்படி தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாயார் வழி பிரச்சனையும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தந்தை வழியிலே உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு சூரியன் தான் ராசி அதிபதி. அப்போ தந்தைக்குரிய கிரகம் தான் சூரியன். அப்போ பெரும்பாலும் தந்தைக்கு உங்களுக்குமே இது வரைக்கும் கருத்து விவாதம் கொஞ்சம் இருந்திருக்கும். கொஞ்சம் சொன்னீங்கம்மா கொஞ்சம் நல்லபடியாக போயிருக்கும். திருப்பி இப்போ அந்த தலை தூக்க ஆரம்பிச்சிரும். அவருக்கு அப்போது என்ன பண்ணணும், என்ன தான் இருந்தாலும் பெற்றவர் தானே அவர்கிட்ட நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். அவர் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டுன்னு சொல்லலாம். அவர் பேசலை, அவர் இப்போ நம்ம உள்ள நேரம் அப்படி பேச வைக்குது, அப்படி தான் நினச்சிக்கணும். அது மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சனையும் கொஞ்சம் சடங்களாக இருக்கும். இந்த சனி வக்ரவத்துக்கு அப்புறம் ஒரு 3 மாத காலத்துக்கு அப்புறமே அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே சனியுடைய பலன் நல்லபடியாக நடக்க போகுது உங்களுக்கு. 3 மாத காலம் ஓரளவுக்கு போயிட்டு
நீங்கள் தாக்கு பிடிச்சிங்கன்னா போதும். இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு. இது இல்லாமல் தந்தை வழி ஒருத்த மூலிமா ஒரு தந்தை வழி உறவுனாக்கா தந்தைக்கு இளைய சகோதரன் சித்தப்பான்னு சொல்லுவாங்க. அவர் மூலிமா ஒரு கெட்டதும் நடக்கும், ஒரு நல்லது நடக்கும். திடீர்னு வருவார், ஒரு தப்பு பண்ணுவார், அது மூலிமா உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்புறம் அவரே உணர்ந்து திருந்தி உங்களுக்கு அவரே உதவி பண்ணுவார். இது நடக்க போகுது. இது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அது மாதிரி நல்லபடியாக நடக்கவும். இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள், சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயம் நடக்காமல் போகும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் உங்களுடைய இறை நம்பிக்கையும் அந்த நல்ல சிந்தனையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு சனியுடைய பேச்சு வக்ரநிவர்த்தின்னு சொல்லிட்டு வரேன். அதனால் பெரும்பாலும் சிவபெருமான் கொன்ற கோயிலில் சனிக்கிழமை தூரம் போகணும். சனிக்கிழமை போயிட்டு சிவனுக்கு முதல்ல விளக்கு போடணும், பெரிய விளக்கு போடணும். பெரிய அகல் விளக்கு சிவனுக்கு போடணும். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் விளக்கு போட்டு அதன் பிறகு தான் சனீஸ்வரன் நவகிரகத்தில் சனி பகவான் இருப்பார், அவருக்கு எல் தீபம் போடணும். அது 11 எல் தீபம் போடணும்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி போட்டு வந்துட்டு அந்த கோவிலை 11 முறை வலம் வர வேண்டும். இது மாதிரி வலம் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நன்மை நடக்கும். அந்த சிவன் கோயில் போயிட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு வெளியே வரும்போது மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு நல்லது இருக்கும். இது இல்லாமல் ஆன்மீக பிரிவுகள் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோங்க, சாமியாராக போயிட்டவங்க. எல்லா சாமியாருமே சந்தோஷமாக நல்லா இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் சாமியார்கள் சாப்பாடு கூட கஷ்டமாக அப்படி தான் இருக்காங்க. அவங்களாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணால் கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்றம் உயர்வாக இருக்கும். தடைகள் தாமதம்லாம் விலகும். இந்த மாதிரிலாம் நடக்கும். புண்ணியம் கிடைக்கும். தான தர்மம் பண்ணாலே புண்ணியம் தானே கிடைக்க போகுது. அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் புத்திர புத்திரிகள் வளர்ச்சி கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். அவங்க ஒரு சைட் சப்போர்ட்டாக இருப்பாங்க. சகோதரர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு வருவாங்க போவாங்க, இப்படி தான் வந்துட்டுருப்பாங்க. அது இன்னொரு 3 மாத காலத்துக்கு அப்புறம் சரியாயிடும். அதுவும் அவங்களும் உதவி செய்வாங்க உங்களுக்கு. இதெல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்க போகிற விஷயமா சொல்லியிருக்கேன். அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு மற்ற கிரகங்கள் சரியில்லைனா கூட கவலைப்பட வேணாம். இந்த சனி வக்ரநிவர்த்தி ஆகிட்ட பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இறை சிந்தனையாலும் நீங்கள் கண்டிப்பாக கோயில் போகலன்னா கூட அந்த தெய்வத்தை குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச தெய்வமாக இருக்கலாம். அதை மனசில் நினச்சிட்டே போனாலும் போதும். அனுதினமும் போயிட்டு வெளில போயிட்டு வர வரைக்கும் நினச்சிட்டே இருந்தாலே அதே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து எல்லா வகையான உதவிகளும் கிடைச்சி உங்களுக்கு கவலையெல்லாம் தீர்ந்து நல்ல சந்தோஷமான நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது. அதனால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல நடக்கும் சொல்லிட்டு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்க போகுது. அதனால் ஏற்றமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருங்க, இறக்கமாகும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்து, நம்பிக்கை பொறுமை தான் ஆன்மீகத்தில் சொல்லப்படுது. அந்த இரண்டையும் கடைபிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்கு எல்லா வேலையும் நன்மை செய்யும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிம்ம ராசி அன்பர்கள், சிம்மம் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற ராசி. பொதுவா சிம்மத்துக்கு பாருங்க, ஒரு ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் பர்ஃபெக்டா செய்வாங்க. அதாவது ஒரு சின்ன குறை கூட மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பர்ஃபெக்டா செய்வாங்க. அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. அப்படின்னா இவங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒரு சாதா போஸ்ட்ல இருந்தா கூட அவங்களோட ஹையர் அஃபீஷியல் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஏதாவது ஒர்க் முடிச்சுட்டு அந்த ஃபைலை இவங்க கிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த ஃபைலை பார்ப்பாங்க. பார்த்த உடனே அதுல இருக்க குத்தம் தான் தெரியும், அதுல இருக்க குறை தான் தெரியும். பார், இந்த இடத்துல இந்த தப்பு, இவெல்லாம் நல்ல பெரிய போஸ்ட்ல இருக்கான், இவங்கிட்டலாம் நம்ம வேலை செய்ய வேண்டிய நிலைமை, இது என்ன காலத்தின் கொடுமை அப்படின்ற மாதிரி அதை வச்சு ஒரு கமெண்ட் அடிப்பாங்க. அது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அவங்க 80% ஹையர் அஃபிஷியல் நல்ல பக்காவா வேலை செஞ்சிருந்தாலும் அந்த 10% 20% அவங்களோட குறை இவங்களுக்கு கரெக்டா தெரியும். அந்த அளவுக்கு பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா ஆராய்ச்சி பார்க்கக்கூடியவங்க. கேஷுவலா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் அப்படின்றது உண்டு சிம்மம். நல்ல ஒரு இன்டெலிஜென்ட், நல்ல ஆளுமை, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்வாங்க. என்ன சிம்மத்துக்கிட்ட ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு, அது என்ன அப்படின்னா, எது வந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ், நீ இப்படியா, நீ இப்படி பண்ற, நீ பண்ற சரியில்லை அப்படின்னு டைரக்டா பேசிடுவாங்க. அதனால நிறைய பாருங்க எனிமிட்டியை சம்பாரிச்சுப்பாங்க. இவனுக்கு ரொம்ப திமிருப்பா அப்படின்ற பேர் எடுத்துப்பாங்க. நடிக்க தெரியாது. அது ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு சொல்லலாம், ஆனா இன்னொரு விதத்துல அது ஒரு பெரிய மைனஸாகவும் தான் சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உலகம் அப்படின்னா நம்ம நெளிவு சுழிவு இருக்கதான் செய்யும். நம்ம நிறைய இடத்துல வளைஞ்சு கொடுத்து போகணும், நிறைய இடத்துல ஓவரா நடிச்சு ஒரு பெரிய சினாரியோ கிரியேட் பண்றதுனால நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கினே போயிடணும். ஆனா இது எதுவுமே இவங்க சிரிச்சுட்டே எல்லாம் போக மாட்டாங்க. கோபம், குரோதம் எல்லாத்தையும் நேராக காமிச்சிடுவாங்க. அது ஒரு பெரிய நெகட்டிவா தான் நான் சிம்மத்துக்கு பார்க்குறேன். ஆனால் எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ட், அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு சனி பகவான் பாருங்க 7ஆம் பாவத்தில் இருக்காரு. அதாவது கண்டக சனியா இருந்தாரு. கண்டக சனியா இருந்தவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது ஓகேங்க,
அதாவது கண்டக சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா இருந்துச்சு. அதாவது நம்மளுக்கு கெடுதல் செய்யக்கூடிய நிலைமையில சனி பகவான் இருக்கான், அவன் உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கா. அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு பகையாளி நம்மளுக்கு கெடுதல் செய்யவன் உடம்பு முடியாம இருக்கும்போது நம்மள அவனால கெடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தோம் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த வக்ரகதி காலத்துல. இப்போ அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அகைன் he is going to start his play. அகைன் வந்து பாருங்க, நம்மள சிம்ம ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும், இவனை கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருந்துட்டா இவன் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாரு. ஆனா பெருசா நம்ம சனியை பத்தி பயப்பட வேண்டியது இல்லைங்க. சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா பயப்படுறதுக்கு ஒரு கடவுளே இல்லை. அவர் வந்து பாருங்க நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். அப்ப நம்ம ஹானஸ்டா இருக்கிறோம், நம்ம எல்லா விதத்திலயும் நேர்மையா இருக்கிறோம் அப்படின்னாலே சனி பகவான் நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாரு, பண்ண போறது இல்லை, கவலைப்பட வேண்டாம். அப்ப இந்த கண்டக சனி என்ன பண்ண போறாரு நம்மளுக்கு, 7ஆம் பாவத்துல இருக்க சனி அப்படின்னா முதல்ல நம்மளோட ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவார். கொஞ்ச நாளா டயபெட்டிக் தாங்க. டயபெட்டிக்ல நடுவுல கொஞ்சம் முன்னேற்றம் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப சக்கரை லெவல் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகுதுங்க. சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையினால உடல்ல நிறைய உபாதைகள் வருது. டயபெட்டிக்னால காம்ப்ளிகேஷன். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு எந்த நோயும் இல்லைங்க. இப்போ சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் குறைபாடு அப்படின்றது சனி பகவான் ஏற்படுத்துவார். பொதுவாக சனியினோட டார்கெட்டிங் ஏரியாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க எலும்பு, ஓகேங்களா, நுரையீரல் பகுதி, அதுக்கும் மேலே இடுப்பு, சளி, இடுப்புலேருந்து கீழே கால் வரைக்கும் சனியினோட ஆதிக்கம், புரியுதுங்களா. அப்ப அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தாது. உடல் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சாப்பாடு நல்ல ஃபுட்டா எடுங்க, நேரம் தவறி சாப்பிடாதீங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. இது மொதல் விஷயம். 2வது பயணம். நம்ம வந்து பாருங்க, வெளியூர் பிரயாணம் போறது, வெளியே சும்மா பயணம் போறது, ஒரு டூர் போறது, அதெல்லாம் போனீங்கன்னா அந்த பயணம் மூலியமா பிரச்சனைகள் அப்படின்றது வரும். ஒரு சிலருக்கு வந்து பாருங்க, சின்ன ஒரு ஆக்சிடென்ட், சின்ன ஸ்ப்ரெயின், ஒரு அடிப்பட்டு கை கால் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகுறது, இடுப்புல டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகுது, டிஸ்க் பல்ஜ் ஆகுது, இந்த கையில காலில் ராட் வைக்கிறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் இல்லை. முட்டி வந்து எனக்கு வயசு 40ஆவது 45ஆவதுன்னா முட்டி வலி வர்றது, இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால பயணத்தினால ஆரோக்கிய குறைபாடு, ஜென்ரலாகவே ஆரோக்கிய குறைபாடு, இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நம்மளோட ஹெல்த்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். பயணம்னா ஆக்சிடென்ட்ஸ், சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம பயணம் போகிறோம், வெளியூருக்கு போகிறோம், வெளி மாநிலம் போகிறோம், இல்லை வெளிநாடு போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அன்றைய தினம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோளறு பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. வேயுரு தோழிபங்கன் மிடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே, இந்த மாதிரி வரும். அழகான தமிழில் இருக்கும். அந்த கோளறு பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு நீங்க எந்த வேலைனாலும் செய்யுங்க, நிறைய நல்லது நடக்கும். சனி பகவான் உங்களை எந்த விதத்திலையும் கெடுக்க மாட்டார். தினமுமே கோளறு பதிகம் பாராயணம் பண்றது அப்படின்றது சனியை பிரீத்தி பண்றதுக்கான ஒரு விஷயம். இந்த மந்திரம் வந்து பாருங்க, இந்த பதிகம் சனி பகவானை மட்டும் பிரீத்தி பண்றது இல்லைங்க, 9 கோள்களையும் பிரீத்தி பண்ணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இதை பாராயணம் பண்ணிட்டு நீங்க எந்த வேலைனாலும் செய்யுங்க, ரொம்பவே ஃபேவரா முடிஞ்சிடும், கவலையே பட வேண்டாம். வாழ்த்துக்கு. ஓம் ஏக தந்தாய வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். சிம்ம ராசினருக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 7இல் சனி, அதாவது கண்ட சனி என்போம். கண்ட சனி கண்டம் யாருக்கு, வீட்டில் கணவனுக்கு 7இல் சனி கண்ட சனியாக இருந்தால் மனைவி உடல் நலம் பாதிக்கப்படும். மனைவிக்கு 7இல் சனி கண்ட சனியாக இருந்தால் கணவரின் உடல் நலம் பாதிக்கப்படும். ஆகவே கண்ட சனியின் ஆதிக்கம் கூடுகிறது. வக்ர நிவர்த்தி அடைவதால் கண்ட சனியினுடைய ஆதிக்கம் கூடுகிறது. எனவே நினைத்தது நிறைவேறுவதில் தாமதம் உண்டாகும். நீண்ட காலத்திற்கு முன்பு வந்த நோய் இப்பொழுது மீண்டும் தலை தூக்கலாம். ஆகவே மருத்துவரை சென்று உடல் நிலையை நன்றாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். தாங்கள் என்னதான் உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்காது. சக ஊழியர்களை அரவணைத்து வேலை வாங்குவது மிகவும் கடினம். நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த நோய் இப்பொழுது மீண்டும் தலை தூக்கலாம். ஆரோக்கிய தொல்லை அதிகரிப்பதை முன்னிட்டு மருத்துவ செலவுகள் கூடும், பணம் அதிகம் செலவாகும், விரயங்கள் உண்டாகும். பிறரை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்கக்கூடாது. கூட இருப்பவர்களை குடிபறித்து விடுவர். அண்டை வீடு எதிர் வீடு அவர்களிடம் பழகும் போது பார்த்து பழக வேண்டும். தொழில் ரகசியங்களை, குடும்ப பிரச்சனைகளை பற்றி யாரிடமும் விவாதிக்க கூடாது. குரு வக்கரமும் தங்களுக்கு சரியில்லை.
அஷ்டமாதிபதி குரு வக்கரமடைந்திருப்பதால் அதுவும் தங்களுக்கு சரி கிடையாது. ஆகவே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது. கலைஞர்கள் தடைகளை முறியடித்து வெற்றி காண வேண்டிய நேரமாகும். மாணவ மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும். பெற்றோர் சொற்பொழி கேட்க வேண்டும். மிகவும் பெண்களுக்கு முக்கியமாக நிதானம், பொறுமை தேவை. சனி பாதிப்படைந்திருப்பதால் நாக்கில் சனி, வாக்கில் சனி. கடுகடுன்னு பேசக்கூடாது. எரிச்சலான பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். யாருக்கு பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சமடைந்து கெட்டு போயிருக்கிறாரோ அவர்கள் பொலிச்சலூரில் உள்ள சனி பகவான் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யுங்கள், பரிகாரம் செய்யுங்கள், நன்மைகள் பெருகும். உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்யுங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் இச்சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனைசரம் துவையா ஹிருத்வா வாமம் வபு ரமரித் ருத்தேன மனசா சரீரார்த்தம் சம்போ ரபரமபி சங்கே ஹிருதமபோத் யதே தத் துவத் ரூபம் சகல மருநாமம் திரிநயனம் குஷாப்யா மானம் ரம் குனில சசி சூடால மகுடம். சனி காயத்ரியை சொன்னால் தங்களுக்கு பிடித்த வியாதிகள், தீராத நோய் வியாதிகள் தீரும், கடன்கள் தீரும், பேய் பிசாசு எதுவுமே தங்களை பிடிக்காது, ஆபத்து அனைத்தும் நீங்கிவிடும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு குறையாது. இனிமேல் வரக்கூடிய தாக்கங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடியது, நேர்மையாக இருப்பதா உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்காமல் போகலாம் பாருங்க. ஆனால் உங்களுக்கு சரியானவர்களை பெற்றுத்தரும். உங்களுக்கு சரியானவர்களை பெற்றுத்தரும். எப்படிப்பட்டவர்கள்? திறமை உள்ளவர்கள், திறமையற்றவர்கள், திறமை உள்ளவர்கள், வலிமை உள்ளவர்கள், அதாவது சாதிக்க துணிந்தவர்கள் சிம்ம ராசி நேயர்கள், சாதிக்க துணிந்தவர்கள் சிம்ம ராசி உள்ளவர்கள். எனவேதான் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த தர்மதேவனுடைய நிவர்த்தி கண்டிப்பாக நல்ல முறையில் அமையும். உங்கள் ஜனனஜாதத்தை எடுத்துக்கங்க. நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய 29/3/2025 29/3/2025 மிக கவனம். அதிலிருந்து உங்களுக்கு எங்கே வர்றாரு? உங்களை தட்டி விட்டு போயிடுறாரு. அம்பாள்கிட்ட இருந்து அப்பாட்ட வந்துட்டாரு, அம்மாட்ட இருந்து அப்பாட்ட வந்துட்டாரு, கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வந்துட்டாரு, அஷ்டமத்து சனியா வருகிறார். கவனமாக இருத்தல் மிக மிக அவசியம். தசா புத்தியை பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜனன ஜாதத்தை எடுத்துக்கோங்க. இம்மிடியட்டாக எந்த ஜோதிடத்தை போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி பார்த்துக்கோங்க. ஐயா சுவாமிஜி பொய் சொன்னால் நான் 22 தீர்த்தமும் குளிக்கணும். அது எங்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் 22 தீர்த்தமும் குளிக்கணும். அது மட்டும் பத்தாது, சப்த கன்னிகளையும் வணங்கணும். அது மட்டும் பத்தாது, 7 ரோகத்துக்கு போனாலும் பத்தாது. அதனால தான் ஜோதிடம் இருக்கக்கூடியவன் பொய் சொல்லுதல் ஆகாது. உங்களுக்கு எங்களை நம்பி நீங்கள் கேட்குறீங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா? வீட்டுக்காரர் ஓடிட்டார், வீட்டுக்காரமா போயிட்டாரு, குழந்தைகள் சொல்கிறத கேட்கல. பாருங்க, யோசிங்க, எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு நிர்பந்தமான நிலையில் இருக்கிறீங்க. பணம் இல்லாதவன் பிணம், பணம் பாதாள வரையும் பாயும். 2024-25க்கு மேலே நீ எத்தனை பாயுதோ அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய சிம்மராசி நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், அதைவிட உச்ச தொழில் அரசியல், அதைவிட உச்ச தொழில் நிர்வாகம், அதைவிட உச்சத்தில் உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு நிர்வாகமும் அரசியல் சம்பந்தம் இரு கண்களாக வச்சுக்கிட்டு பாவித்து ஜன்ன குரு உங்களுக்கு சூரிய திசையில் சந்திர புத்தி, சூரிய திசையில் செவ்வா புத்தி போங்க. எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாலிடிக்ஸில், அப்படியெல்லாம் போங்க. அப்படியெல்லாம் போகும்போது நிச்சயமாக நல்ல ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். அதில் மாற்று கருத்தில் சிம்ம ராசி ரொம்ப ஸ்டடியாக இருந்துக்கங்க. 29/3/2025 தாங்க.
அதுக்களாக டெவலப் ஆகிக்கணும், அதுக்களாக முன்னேற்றத்தை கொடுக்கணும், அதுக்களாக நல் வழியப்படுத்தணும், அதுக்களாக நல்ல தொல்லை ஏற்படுத்தி கொள்ளணும். ஆரம்பம்தான். அகலக்கால் வைக்காம அப்படியே கொண்டு வந்துட்டீங்கன்னா 15-11 29-3 வரையும் அப்படியே கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கடுத்து கொஞ்சம் சரியான முறையில், அதுக்கடுத்து கொஞ்சம் தெளிவு குருவின் திருமேனி காணல் ஏன் சொல்லியிருக்காங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு தான். நல்லா இருக்குள்ள பற்றி இங்கே பேச்சே இல்லை. ஆக கண்டிப்பாக சிம்மராசி நேயர்களுக்கு இந்த நிவர்த்தி நேரம், இந்த தர்ம தேவரோட நிவர்த்தி நேரத்தில் கண்டிப்பாக, ஏன்னா அடுத்துதான் உங்களை ரெடியாக இருக்காரு, உங்களை கவர் பண்ணுறாரு, அடுத்த உங்களை கேட்ச் பண்ணுறாரு. ஆனால் இப்போ எதுவும் பண்ண மாட்டார். உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாங்க பஞ்சபுராணம் படிங்க, பஞ்சமூர்த்தியை தரிசனம் பண்ணுங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, தில்லைவாள் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன், இல்லையே என்னாத இயற்பகிக்கும் அடியேன், இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லக்கூடிய பதிகத்தில் சுந்தரருடைய பேரே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய 7ஆம் திருமுறையில் உள்ள 63 நாயன்மார்களுடைய அவருடைய திருவடியை தான் நம்ம படிக்கிறோம். இறைவனை பணிய வேண்டான்ட்ட, என்னைய கும்பிடாத, எனக்கு அபிஷேகம் வேண்டாம், எனக்கு ஆராதனை வேண்டாம், எனக்கு தீபம் வேண்டாம், என் அடியார்களுக்கு எல்லாமே செய். அவ்வளவு பொருள், அவ்வளவு கருப்பொருள் நிறைந்த பதிகம். அந்த பதிகத்தை படிங்க. நிச்சயமாக சிம்மராசி நேயர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. மிகப்பெரிய ஒரு விடுதலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு கடந்த ஒரு 6 மாதமாக நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு மனதாகப்பட்டது பெரிய பெரிய விஷயங்கள்ல ஒரு முயற்சிகளை செய்து அதுல ஒரு தோல்வியை கண்ட அன்பர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ரமாகப்பட்டது உங்களுக்கு நிறைய கடன்களை கொடுத்துருச்சு. அதே சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய வியாதியையும் கொடுத்துருச்சு. ஏன்னா ஒரு விஷயங்களை நீங்க முயற்சி செய்து நீங்க செஞ்சிட்டு இருக்கும் போது அது வேற ஒரு விஷயத்துக்கு திசை திரும்பும் போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தான் என்ன செய்வதென்று செய்வதறியாது நீங்க திகைப்பான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எந்த திசையை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க சிம்மராசி என்பர்களுக்கு. இந்த 4.5 மாதங்கள் உங்களுக்கு ஒரு பொன்னான காலங்கள். ஏன்னா 7ல் சனி பகவான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொலை தொடர்பு, ஒரு கம்யூனிகேஷன், ஒரு களத்திரஸ்தானம் அப்படின்ற மாதிரியான நிறைய காரகத்துவங்களுக்கு அந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஹெல்ப் பண்ண போறாரு. இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா அது சனி பகவானுடைய பார்வையை முக்கியமாக கொண்டு இந்த 4.5 மாதங்கள் செயல்பட போகுது. இந்த காலகட்டத்துல அந்த சனியினுடைய பார்வை தான் முக்கியமாக செயல்பட போகுது. அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா 3, 7, 10 அந்த 3ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியையே பார்க்கிறார். அடுத்து 10ஆம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வியாதியினாலேயோ இல்ல கடன்னாலேயோ ஏதாவது ஒரு அவஸ்தையை நீங்க பட்டிருப்பீங்க. ஏன்னா நீங்க முயற்சிகள் செய்துட்டு தான் இருக்கிறீங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு திசை திரும்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படி அப்படி எக்ஸாக்டா சொல்றீங்க மேடம், எங்களுக்கு அப்படிதான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு, ஏன்னா இந்த கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு அந்த சனி பகவான் வக்ரம் ஆகிறது சில விஷயங்களை நன்மைகளை கொடுத்தாலும் அந்த தசாபுத்தி படி சில நிறைய அன்பர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு தேவையில்லாத சம்பவங்களை கொடுத்திருக்கும். நிறைய பேருக்கு லோன்னால நிறைய பிரச்சனைகள், கிரெடிட் கார்டு, இஎம்ஐ இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்திருப்பாரு. ஏன்னா சில விஷயங்களை நம்ம செய்தாதான் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிவர முடியும்ன்றது அந்த கிரகங்களுக்கும் நம்ம வழிபடுற தெய்வங்களுக்கும் தெரியும். அதனால சில சின்ன வழியை நீங்க பொறுத்துதான் ஆகணும். எப்படி இந்த குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் போடும் போது அந்த குழந்தைங்களுக்கு ஜுரம் வரும்,
அந்த ஜுரம் வந்தாதான் அந்த குழந்தைகளுக்கு அங்க அந்த மருந்துல இருக்கக்கூடிய அந்த வலி நிவாரணம்ன்றது கிடைக்கும். அதே சமயத்துல அந்த நோய்களுக்கு எதிரான அந்த ஒரு எதிர்ப்பு சக்தின்றது கிடைக்கும். அதே மாதிரிதான் எல்லாம் சேம் ட்ரீட்மெண்ட் தான். நம்ம சனி பகவான் கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே குழந்தைகளுக்கு அந்த வேக்சினேஷன் போடுற மாதிரி தான். உங்களுக்கு ஒரு சின்ன வலியை கொடுத்திருப்பாரு. அந்த சின்ன வலி ஆகப்பட்டது சில விஷயங்களை நீங்க தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமா. இப்போ கடனே எடுத்துக்கோங்க. அந்த கடனுக்கு நெருக்கடி கொடுத்தாதான் அதை தேடி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். எப்படியாவது இவனுக்கு நம்ம கொடுத்தணும். ஏன்னா அவன் கொடுத்த தொந்தரவு உங்களுக்கு அப்படி அவமானப்படுத்தி இருப்பான், போன் பண்ணி கத்திருப்பான், வீட்டு முன்னாடி நின்று கட்டிருப்பாங்க. தேவையில்லாத நம்ம வாங்கின கடனோ பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவு கடன் தான். நம்ம என்னமோ கொடுக்காமலேயே போயிடுவோம், செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரிதான் அவங்க பேசியிருப்பாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. அந்த அளவிற்கு அந்த கடனை அடைப்பதற்குண்டான முழு வழியையும் உங்களுக்கு அந்த சனி பகவான் வக்கர நிலையிலிருந்து கொடுத்திருப்பார். இப்ப நிவர்த்தி ஆக போறாரு. என்ன செய்ய போறாரு? கண்டிப்பா அந்த கடனை அடைச்சிட போறாரு. அந்த கடனிலிருந்து உங்களுக்கு முழுவதுமான ஒரு நிவாரணம் கொடுக்க போறாரு இந்த சனி பகவான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அவர் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண வரவுகளை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து உங்க ராசியையே பார்க்கறதுனால சில வேலை இழப்புகள் இருந்தாலும் திரும்பவும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். உங்களுடைய சுயநலத்தை, அதாவது இதனால் வரைக்கும் பொது நலமாக இருந்திருப்பீங்க. பொது நலமாக இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்காக எதுவுமே நீங்க செஞ்சுக்கல. மத்தவங்களுக்காக செஞ்சு அவமானங்களையும் அசிங்கங்களையும் தான் சந்திச்சீங்க நீங்க சிம்ம ராசி என்பர்கள். அதனால இப்போ உங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த 4.5 மாதங்கள். அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்க போறார், சுகஸ்தானத்தை பார்க்க போறாரு. அப்படி இருக்கும்போது வியாதியிலிருந்து நிவாரணம், கடனில் இருந்து நிவாரணம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளின் தொந்தரவு, திருஷ்டி கோளாறுகள் இருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையவே எப்படி பயணிக்க போறோம், நமக்குன்னு எல்லாமே நடக்குமா, சில நல்ல விஷயங்கள் நடக்குமா, சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா, இப்படி யோசிச்சே தன்னுடைய வாழ்க்கையை பாதி பேர் பாதி நாட்களை கடந்திருக்கிறீங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 4.5 மாதங்கள் மிகவும் ஒரு புத்துணர்ச்சியான மாதங்களாக இருக்கும். நீங்க இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திர அன்பர்கள் சுறுசுறுப்பாக எப்போதுமே செயல்பட்டு, கையில பர்ஸ்ல காசு இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வருமான வளர்ச்சி, பதவி உயர்வு, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களைய ஒரு இது வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாம்ப் அடிச்சுட்டு நீங்க தான் அந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாம்ப் அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் சொல்லவே வேண்டாம். எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் தான். இது நாள் வரைக்கும் வந்த ஆப்பர்ச்சுனிட்டியில உங்களுக்கு சில வாய்ப்புகள் தவற விட்டாலும் இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல நீங்க தவற விடாம பயணிங்க. கண்டிப்பா அதுல வெற்றின்றது உங்களுக்கு மட்டும்தான் காத்துட்டு இருக்குது. இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான நிறைய அவமானங்களை சந்திச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் அவமானங்கள், கணவன் வீட்டார்கள் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்னுடைய சொந்த அம்மாவே என்னை பத்தி புரிஞ்சுக்க கூடிய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. என்னை எப்போதுமே ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷருக்கு ஆளாக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்க உங்களாகவே செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க இது நாள் வரைக்கும் மத்தவங்களுக்காக உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு, உங்களுடைய கணவன் வீட்டாருக்கு, கணவனுக்கு அப்படியா உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட நீங்க எதுவுமே செய்யாம அவர்களுக்கு மட்டுமே தான் நீங்க இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்றத நீங்க முடிவு செய்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஒரு வேலை இல்லாம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி பெண்கள் இப்போ திடீர்னு உங்களுடைய அந்த நேரம் வேலை செய்ய போது, வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகக்கூடிய நேரம், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நேரம். சில பேர் சுயமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதையும் நீங்க ஆரம்பிக்கலாம். அதற்கும் உண்டான ஒரு தகுந்த நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம தசாபுத்தி படி, கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும். ஏன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா தசாபுத்தி நடக்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ ஜோதிட ரீதியாக நிறைய பேர் ரொம்பவே விழிப்பா இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து தசை நடத்தினா இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான
மாதிரியான ஒரு விழிப்போட இருக்கிறீங்க. ஆனாலும் அதுல உள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மிகவும் ஆழ்ந்த ஒரு விஷயங்களாக இருக்கும். நம்ம சில விஷயங்களை ஆராய்ந்து சொல்லும் போதுதான் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு உண்மையாக தெரியும். அதனால மேலோட்டமாக எதையும் பார்க்காமல் உங்களுடைய ஜாதகத்தை, தசாபுத்தி பலன்களை முழுவதுமாக ஆய்வு செய்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது, எப்படி மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு அஷ்டம சனி வருது. அதனால என்ன நடக்குதுன்றத நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க. வக்ர கதியில சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வக்ர நிவர்த்தி இப்போ நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைய போகின்றார். இது வரைக்குமே பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வக்ரகதியில சஞ்சாரம் பண்றதுனால கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துருப்பாருங்க. இதுக்கு முன்னாடி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வக்ரகதிக்கு அப்புறமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த கூட்டு தொழில பலவிதமான சிக்கல்கள், நீங்க சொல்றதை உங்களுடைய கூட்டாளி புரிஞ்சுக்க மாட்டாரு, அவரு சொல்றதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. இது மாதிரியான சிக்கல்கள் 2 பேருக்கு அந்த உறவு முறைகள் இருக்கு இல்லையா, அதுவுமே பாத்தீங்கன்னா பல தொந்தரவுகள் வந்திருக்கும். இது எல்லாமே இந்த டயத்துல வக்ரகதியில இருந்த டயத்துல நீங்க அனுபவிச்சிருந்திருப்பீங்க. ஆமாங்க, பலவிதமான தொல்லை அனுபவிச்சேன். சரி, எனக்கு பரிசுகள் பாராட்டுக்கெல்லாம் நினைச்சிருந்தேன், அதெல்லாம் கிடைக்கவே இல்லை. ஆபீஸ்ல நான் எவ்வளவோ வேலைகள் எல்லாமே பார்க்குறேன், இல்லை வீட்லேயே எவ்வளோ வேலைகள் பார்க்குறேன், வெளியில நண்பர்களுக்கு பலவிதமான உதவிகள் எல்லாமே பண்றேன். இருந்தாலுமே என்ன ஒரு வார்த்தை கூட நல்ல பண்றப்பான்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் என்னதான் பண்றது அப்படி இவ்வளவு மனக்குமுறல்கள் இருந்திருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. எதனாலனா 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணதுனால இந்த தொல்லைகள் எல்லாமே இருந்திருக்கும். இப்போ அது எல்லாமே நிவர்த்தி ஆக போகுது. நவம்பர் 15க்கு பிறகு நல்ல சுமூகமா இருக்குங்க. கூட்டு தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதனால வரைக்கும் சில விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க நண்பர்கள்ட்ட. ஐயா இதெல்லாம் வேணும், இதெல்லாம் சொல்லியிருப்பீங்க. அது எதுவுமே நடக்காம பல தொல்லைகளோட பலவிதமான சிக்கல்களோட அனுபவிச்சிருந்திருப்பீங்க. இது எல்லாமே நிவர்த்தி ஆக போது. கூட்டு தொழில முன்னேற்றங்கள், அதை விட முக்கியமா என்னன்னா வாழ்க்கை துணைவி இல்லை வாழ்க்கை துணைவர், இவங்க கூட இருக்கிற அந்த சகஜமான சூழல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல சில டிஸ்டர்ப் இருந்திருக்கும். நம்ம சொல்றது அவங்க புரிஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க சொல்றதை நம்மளுமே புரிஞ்சிருக்க மாட்டோம். இது மாதிரியான அந்த குடும்ப சூழல்கள் எல்லாமே இருந்திருக்கும். இதுவுமே விலக போகுது. ஏன்னா வக்ர நிவர்த்தி ஆக போகின்றார். அப்போ ஆமா நான் இது மாதிரி ஒரு 8 மணிக்கு கிளம்பணும், இல்லைன்னா ஒரு 7 மணிக்கு நான் கிளம்பணும், வெளியூருக்கு போறேன், எனக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஆனா நம்ம போய் பார்ப்போம், வீட்டில் போய் பார்த்தோன்னா எதுவுமே ரெடி பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. இப்படி இருந்தா என்ன பண்றது அப்படின்னு அங்க ஒரு பிரச்சனை வந்துருக்கும். இது எல்லாமே ரொம்ப அழகா ஸ்மூத்தா போக போகுது. நீங்க எதிர்பார்த்த பரிசுகள், பாராட்டுகள் எல்லாமே கிடைக்க போகுது. வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணைவர் கூட லைஃப் ரொம்ப அழகா என்ஜாய் பண்ண போறீங்க. கூட்டு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதிகிறதுனால பாக்கியங்கள் இந்த டயத்துல பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன சறுக்கல்கள் இருக்கும். நீங்க எதிர்பார்த்த டயத்துல அந்த திருமண ஏற்பாடுகள் நடக்காது. அது அந்த டேட்டு தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க. அந்த வேலைக்கு அப்ளை பண்ணது, ஐயா எனக்கு இந்த வாரத்துல இந்த டேட்ல கரெக்டா கிடைச்சிடும், அங்கேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நமக்கு வந்துடும் அப்படிங்க எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா, அது தாமதம் ஆகும். ஒரு 5ஆம் தேதி கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா, அது 5ஆம் தேதி வராது. அப்படியே இழுத்துக்கிட்டே போய் மாச கடைசியில போய் முடியும். இது மாதிரியான சின்ன சின்ன தடங்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தையினுடன் இருக்கிற அந்த சுமூகமான உறவுகள் இருக்கு இல்லையா, அதுல சின்ன ஒரு தடுமாற்றங்கள் இந்த டயத்துல இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் கூட சரிதான். ஓகேங்களா? நீங்க சொல்றது குழந்தைங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, குழந்தைங்க சொல்றது நீங்க உங்களால புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரியான தடுமாற்றங்கள் எல்லாமே இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வழிபாடு பண்றதுக்கு கோவிலுக்கு போகலாம், இந்த டயத்துல போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த டயத்துக்கு போக முடியாம வேறொரு வேலை மாட்டிக்கும். இந்த வழிபாடுகள்ல கூட பார்த்தீங்கன்னா தாமதங்கள் வந்துடும். அப்புறம் சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதிகிறதுனால சோம்பல்கள் இந்த டயத்துல அதிகமா இருக்குங்க. ஓகேங்களா? சோம்பல் உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு சோம்பல்கள் இருக்கும். ஒரு 6 மணிக்கெல்லாம் நம்ம ஏந்திரிச்சிடலாம் அப்படின்னு அலாரம்லாம் வச்சுட்டு படிப்பீங்க. 6 மணி அலாரம் அடிச்சோன்னே அதை எடுத்து பார்த்துட்டு ஓகே 6 மணி ஆயிட்டா ஏந்திரிக்க வேண்டியதான் அப்படி சொல்லி மொபைலை பக்கத்துல வச்சுட்டு அப்படி கண்ணை மூடுவீங்க. கண்ணு முடிச்சு பார்க்கும்போது 8 மணி ஆயிருக்கும்.
ஓகேங்களா? இது மாதிரியான அந்த அந்த சோம்பல்கள் இந்த விஷயத்தை எல்லாமே கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா வந்து அவர் பண்றாரு. ஏன்னா அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதிகிறதுனால இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நீங்க யோசிக்கிற விதம் இருக்கு இல்லையா, அந்த யோசிக்கிற விதமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஸ்லோவா இருக்கும். யாராவது ஏதாவது ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்கன்னா ரொம்ப யோசிச்சு அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஏன்பா என்னப்பா இது, என்னப்பா இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்க, இதுக்காக போய் ஒரு டீ சாப்பிட போலாமான்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் யோசிப்பீங்க. யோசிச்சுட்டு அப்புறம் போலாமே அப்படி சொல்லும்போது ஏங்க ஐயோ டீ சாப்பிட போறதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்க. இது மாதிரியான அந்த அந்த தாமதங்கள் அந்த தடைகள்ல இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி இது மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுடைய செயல்பாடுகள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவார் சனி பகவான். அப்போ இதுல இருந்து மீறணும் அப்படின்னா அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். தினசரி பாத்தீங்கன்னா கடவுள் வழிபாடு, அது வந்து நீங்க வந்து சிம்மராசிக்காரங்க சூரிய வழிபாடு மிக மிக சிறப்புங்க. தினசரி காலைல ஏந்திரிங்க, எழுந்து குளிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவானை பார்த்து வந்து ஒரு கும்பிடு போடுங்க. மழை காலம் தான் இருந்தா கூட சூரியன் உதிப்பது கிழக்கு திசை. அப்போ சூரியனை பார்த்து கிழக்கு திசையை நோக்கி வந்து சூரிய பகவானை போற்றி போற்றின்னு சொல்லி வந்து நீங்க கும்பிட்டுட்டு உங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க. இப்போ சனி பகவானால் ஏற்படக்கூடிய இந்த தொந்தரவுல இருந்து நாம விலகிக்கலாம். ஓகேங்களா? நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை விட்டுருங்க, நம்ம விலகிட்டோம்னா நம்ம தெளிவாயிட்டோம்னா வந்து பாக்கி எல்லாருமே வந்து நம்ம தெளிவா வழி நடத்தலாம் இல்லையா? சனி பகவானுடைய 10ஆம் பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்துல பதியுது. இந்த டயத்துல வந்து சிம்ம ராசிக்காரங்க ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அது சைக்கிள் வாங்குறதா இருந்தா கூட சரிதாங்க. இது எல்லாத்தையுமே கவனிச்சு பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா கொஞ்ச நாட்களுக்கு பிறகு கூட வந்து நீங்க வாங்கலாம். ஓகேங்களா? அதனால வந்து கொஞ்சம் ஓரளவு பார்த்துக்கோங்க, ஓரளவு கூட கவனமா இருந்துக்கோங்க. ஆண்டிவே பைக்கு காரு இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களே வந்து நீங்க கிளம்பும் போது கரெக்டா கார்லாம் கரெக்டா இருக்கா, காத்து இருக்கா, இல்லைன்னா அதுக்கான பேப்பர்ஸ் இருக்கா, கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது கரெக்டா கவனமா பார்த்துக்கோங்க. பார்த்து இது மாதிரி வந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுடைய தாயினுடைய உடல்நிலையில ஏதாவது சின்ன கோளாறுகள் குளறுபடிகள் ஏதாவது வந்தா கூட, ஏதாவது உடல்நல குறைவு திடீர்னு வந்து ஃபோன் பண்ணி எப்பா எனக்கு ஏதோ ஃபீவர் வர மாதிரி இருக்குடா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒன்றுக்குன்னே போய் பாருங்க. ஓகேங்களா? ஒன்றுக்குன்னே போய் பாருங்க, ஒன்றுக்குன்னே போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சரி பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க விட்டீங்கன்னா அம்மா வெயிட் பண்ணுமா, நான் வரேன், நான் யூனி தான் வருவேன், யூனி வந்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செலவோட முடிய வேண்டியது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் செலவுகளை வந்து கொண்டு போய் இழுத்து விட்டுரும். அதனால தாயினுடைய உடல்நிலையை வந்து ரொம்ப ஓரளவு கவனமாக பார்த்துக்கோங்க. 4ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா சொத்து. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இதே மாதிரி விஷயத்துல இருந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே வீடு நிலங்கள் ஏதோ வாங்கினா கூட சரிதான், அதெல்லாமே கரெக்டாக இருக்காண்டு ஒரு டயத்துக்கு 10 டைம் செக் பண்ணுங்க. இல்லை உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிற உங்களுடைய கையில் கொடுத்து வந்து செக் பண்ணுங்க. இதை மேலே பண்ணீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு. நீங்கள் இந்த சனி பகவானுடைய இந்த இன்னலிலிருந்து விடுபடணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் பெருமாள் கோவிலுக்கு போங்க. அங்கே மகாலட்சுமி சன்னதி இருக்கு இல்லையா, அந்த மகாலட்சுமி சன்னதிக்கு வந்து தாமரைப்பூ வாங்கி வைங்க. தாமரைப்பூ வாங்கி வச்சு வந்து நீங்க வழிபாடு பண்ணுங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா பெருமாளையும் வழிபாடு பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 11 சுற்றுக்கள் மகாலட்சுமி சன்னதி 11 சுற்றுக்கள் சுத்துங்க. இதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா சனி பகவானுடைய அந்த சிக்கல்களிலிருந்து வந்து நீங்க விடுபட்டு நிம்மதியான அழகான சந்தோஷமான வாழ்க்கையை பெறலாம்.